மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான காலை வணக்கங்கள். எங்களுடைய சுப்ரா யோகாவின் மருந்தில்லா மருத்துவம், அதே மாதிரி பாட்டி வைத்தியம், பரம்பரை ரகசியம், நோய் இருக்கும் யோகக்கலை, இந்த சப்ஜெக்ட்லாம் பேசிட்டு வரோம். அதில் இப்போ எங்களுடைய அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் வர்றவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, நிறைய பேருக்கு சின்ன வயசில் வர்றாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு 40க்கு மேலே அப்படின்னா ஓகே, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கேன்சர் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது பரவக்கூடிய நோய் இல்லை, ஆனால் அது ஜாஸ்தியாகிட்டு வருது. அது இதில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஏன் கேன்சர் ஜாஸ்தியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கொரோனாவுடைய வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா இருக்கலாம். மேபி அதை நாங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த கேன்சரை பற்றி பார்க்குறப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னு ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கேக் சாப்பிட்டால் கேன்சர் வரும். நம்புறீங்களா, நம்ப மாட்டீங்களா? இதை கேக் சாப்பிட்டால் கேன்சர் வரும், அதுவும் ஒரு காரணம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு குழந்தை, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நார்த் இந்தியாவில் ஒரு குழந்தை பர்த்டே, அவங்க பேரண்ட்ஸ் கேக் ஆர்டர் பண்ணுறாங்க. குழந்தை கேக் வாங்கி சாப்பிட்டு ஆஃப் பண்ணவங்கள குழந்தை இறந்துருது. அதை பற்றி வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் இது எதுக்காக இந்த மாதிரி கேக்கில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதை ரொம்ப டீப்பாக அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. பெங்களூரில் கர்நாடகா ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. போய் எல்லா கேக் கடையிலையும் போய் அந்த கேக்குடைய சாம்பிள்ஸ் எடுத்தாங்க. சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேப் கணிச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 12 கடைகளில் 12 பேக்கரியில் இருந்து எடுத்த கேக்கில் பூராமே கார்சினோஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதில் இருந்திருக்கு. இந்த கார்சினோஜன்கிற கெமிக்கல் என்ன கேட்டிங்கன்னா, அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்கன்னா கேன்சர் வரும். ஒரு லிமிட் கொடுப்பாங்க அவங்க, இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே அந்த லிமிட்டுக்கு மேலே போயிருக்கு. ரெட் வெல்வெட் அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட், இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு கேக், பிளாக் ஃபாரஸ்ட். இதைத்தான் நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. பர்த்டே கேக்கெல்லாம் அதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க, பிளாக் ஃபாரஸ்ட்னு. அந்த கேக்கில் கலக்குறாங்க இதை. கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கேச்சிங் மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படியே கலராக போட்டிருப்பாங்க. இப்போ நிறைய வருது அது மாதிரி. எல்லாம் பார்த்தா ரொம்ப கலரிங் யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த பிள்ளைங்களாம் பிடிச்சி போயிடும். குழந்தைங்களாம் பார்த்தோன்னா ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது. அது டிசைன் பண்ணுவாங்க, அப்படியே அந்த ஒரு மேக்கப் பண்ணுவாங்க மேலே, கலர் ப்ளூ கலர், ரெட் கலர்லாம் போட்டு அப்படியே டிசைனிங்லாம் போட்டு அந்த கேக் தயார் பண்ணுறாங்க. அந்த கலரில் யூஸ் பண்ணுறது தான் இந்த கார்சினோஜன் அப்படிங்கிறது. இந்த கலரிங்காக பயன்படுத்துகிறாங்க. அது அளவுக்கு மீறி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை சாப்பிட்ட உடனே குழந்தை இறந்து போகுது, கேன்சர் வருது, குடல் புற்றுநோய் வருது. குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் நாங்கள் ஒரு மாதிரி பண்ணி பார்க்கும்போது தான் கிடைச்சது. எப்படின்னா, குடல் புற்றுநோய் ஏன் பிள்ளைகளுக்கு வருது, அதாவது அது ஒரு காரணம். அது இந்த கேக் மட்டுமே கிடையாது, அப்பா அம்மா பண்ணுற தப்பு இதெல்லாம். நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் மாலில் கூட்டி போய் உட்கார வச்சு ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுக்குறீங்க. ஃப்ரைட் சிக்கன் பூராமே பார்த்தீங்கன்னா அதில் தான் கேன்சர் வரும். அதில் கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டாச்சு, இன்னமும் திருந்தலை. சண்டே ஆச்சுன்னா கொண்டு போய் மால் எங்கெல்லாம் அந்த ஸ்டோரை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய விற்கிறாங்க அது மாதிரி ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபிங்கர் சிப்ஸு, அப்புறம் பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த சிப்ஸு எல்லாமே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் கெமிக்கல் நிறைய இருக்குது, அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் ஓவர் ஃப்ளேமில் தான் அவங்களாம் ஹீட் பண்ணுறாங்க, டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணுறாங்க. இப்போ அந்த சில கிரில் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதெல்லாம். ஏன்னா அந்த டைரக்ட் ஃப்ளேமில் எதுவும் பண்ணவே கூடாது. எதுக்காக நம்ம வீட்டில் நம்ம இரும்பு கடாயை வச்சோம், நம்ம தோசை ஊட்டம் வச்சு, எதுக்கு அதை கண்டுபிடிச்சோம் நம்ம டைரெக்டாக வச்சு சாப்பிட்றதுக்கா? அந்த காலத்தில் காட்டு மனுஷங்க பண்ணாங்க, அடுப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு தவா கிடையாது, தோசைக்கல் மாதிரி இல்லை. அவன் 4 கல்லை வச்சு மூட்டி சாப்பிட்டான் அந்த காலத்தில். அவனுக்கு சேர்ந்துச்சு. அவன் லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு.
அதுக்கு ஒரு ஒரு கூட்டம், கிரில் சிக்கன் வாங்குற ஒரு கூட்டமாக இருக்கும். அது டைரெக்டாக ஃப்ளேமில் தான் அது சுற்றிட்டே இருக்கும் அந்த கிரில். அதில் சாப்பிட்ற சிக்கன். இது எல்லாமே காரணம். இது எல்லாத்தையும் மாற்றணும், இல்லைன்னா முடியாது. குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர் வந்துன்னா இதுதான் காரணம். நாம தான் காரணம். நம்ம தான் அதை கொண்டு போய் பழகி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. வேணான்னு சொல்லணும், நம்ம சொல்லணும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நாமளும் சாப்பிட்றோம், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மாற்றுங்க. இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஏன்னா இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் கேன்சர் வருதுன்னா அதெல்லாம் எவ்வளோ கொடுமை இதெல்லாம். கேக் சாப்பிட்டா கேன்சர் வருது, சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வருது, சிப்ஸ் சாப்பிட்டா கேன்சர் வருது, பஞ்சு மிட்டாய் அதை விட மோசம். பீச்சில் பூரா தான் பஞ்சு மிட்டாய். பஞ்சு முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருது. பிள்ளைங்க என்னதான் சாப்பிட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எதுவுமே முடியாது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டையில் வந்து ஒரு கலர் இருக்கு, ரோடமின் பி அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த ரோடமின் பி அந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபேக்ட்ரியில் வந்து தொழிற்சாலைகளில் ஃபேக்ட்ரியில் கலர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊதுபத்தியில் அகர்பத்தி அது கலர் பண்ணுறது, தீப்பெட்டி இருக்குல்ல அதில் போடுற கலர், அதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. எதுக்கு? பஞ்சு மிட்டாய்க்கு. எவ்வளோ கொடுமை இதெல்லாம். சாப்பிட்டா என்ன ஆகும்? குழந்தை இறந்து தான் போகும், கேன்சர் தான் வரும், குடல் புற்றுநோய் வரும். இதெல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த FSSAIன்னு ஒன்று இருக்கு டிபார்ட்மெண்ட். என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் யூஸ் பண்ணலாம் இந்த கலரிங். அவங்க அளவு பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ கெடுதல் தான், பட் கம்மியான கெடுதல். அது 1 கிலோவுக்கு வந்து 100 மில்லிகிராம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு தாட் இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா அதை மீறி யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் காரணம். 1 கிலோவுக்கு 100 மில்லிகிராம் யூஸ் பண்ணாமல் ஜாஸ்தி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி குடல் புற்றுநோய் வருது, கேன்சர் வருது. இந்த மாதிரி அவங்களுக்கு வயிற்று கோளாறு, வயிற்றில் வரக்கூடிய அந்த பூச்சி உருவாகுது, வயிற்றில் அல்சர் உருவாகுது, திடீர்னு பார்த்தா மயக்கம் வருது, வாந்தி வருது, கேன்சர் வருது, இறந்து போகிறாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது தான் காரணம். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்பளம் நீ பார்த்துருப்பீங்க, புதுசாக வருது அப்பளம்லாம். அப்பளம், பப்படு, வத்தல் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கலரிங் போட்டு வருது. இப்போலாம் ப்ளூ கலரில், க்ரீன் கலரில், ரெட் கலரில் வரலாம் வருது. அப்பளம் காலத்தில் பார்த்தா வேற தான் இருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த அப்பளம் அந்த கலரிங் சாப்பிட்டாலும் கேன்சர் வரும். அதையும் இனிமேல் குறைச்சிருங்க, அதையும் மாற்றுங்க. ரோட்டில் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். ரோட் சைடு ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கலாம் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க, ஃப்ரைட் ரைஸ். என்ன பண்ணுவான், ரைஸ் அப்படியே பெரிய கடாயில் ரைஸை கொட்டி ஒரு 10 பாட்டில் வச்சுருப்பான். எல்லாம் கலர் கலராக இருக்கும். இந்த ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றுவான்ல. இதெல்லாம் கெடுதல், இதெல்லாம் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. இந்த டயட்டை மாற்றினாலே நோயே கிடையாது உங்களுக்குலாம். உணவு முறை தான் எல்லாத்துக்கும் காரணம். வயிறு தான் உயிர். எல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்ற பொருள், எந்த பொருளுமே நல்ல பொருள் கிடையாது. ருசிக்காக சாப்பிடும் பொருள் பூரா இப்படி தான் இருக்கும். பசிக்காக சாப்பிட்டாலே போதும், நோய் கிடையாது. ருசிக்காக சாப்பிட்டா நோய் தான். அதெல்லாம் தீதும் நன்றும் பிறதர வாரா. நாம தான் உருவாக்குறோம், நாம தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதெல்லாம் இந்த அளவுக்கு போய் நிற்கிது. இதெல்லாம் மாற்றினாலே போதும். கேக் சாப்பிட்டா ஏன் வருது கேன்சர்? கேளுங்க, அதெல்லாம் கேட்கணும். அப்போ தான் பதில் கிடைக்கும். தேடணும், தேடி பிடிச்ச கண்டுபிடிங்க. அதெல்லாம் இனிமேல் நிறைய வரத்தான் போகுது. இன்னும் பாருங்க, இன்னும் சொல்கிறான் 10 வருஷத்தில் வந்து இப்போதைக்கு என்னன்னா ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் 5 பேர் கேன்சர் இருக்குங்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ டயக்னோஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 8 பேருக்கு கேன்சருங்கிறான். எல்லா வீட்லையும் கேன்சர் வருங்கிறாங்க. இப்போ ஏன்னா இடமே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஃபுல்லாக இருக்குது. கேன்சருக்காக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு 2 ரூம் இருக்கும், 2 டாக்டர் இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் பில்டிங்களுக்கு தனி பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காகவே. எல்லாம் ஃபுல்லாக கூட்டம் தான். என்ன காரணம்? இதுதான். உணவு முறை சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் மாற்றினா தான் பண்ண முடியும். இதைத்தான் நாங்கள் எங்கள் கோர்ஸில் நடத்துகிறோம். நாங்கள் நடத்தக்கூடிய மெடிக்கல் யோகா கோர்ஸில் தான் எல்லாருக்கும் சொல்லித்தரோம். எங்கிட்ட ஜாயின் பண்ணுற ஃபேமிலி நல்லா இருக்காங்க. எல்லாருமே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அது மக்கள் ஒன்றும் சேர்க்கணும். அது எல்லாமே நடத்துகிற எல்லா கோர்ஸ்லையுமே இதெல்லாம் டீச் பண்ணுறோம். நாங்கள் எது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடக்கூடாது. நாங்கள் டயட் பிளான் கொடுத்துட்றோம். மருந்து இல்லாமலேயே எல்லாமே நல்லபடியாக குணமாயிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதை பரப்பக்கூடிய கடமை எல்லாருக்குமே உண்டு. இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய குழந்தைகள், பேரம்பேத்திகள், தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை பண்டைய காலத்து வாழ்க்கை முறை வாழ கற்றுக் கொடுங்க. நிறைய காய்கறி கொடுங்க, கீரைகள் கொடுங்க, பழங்கள் கொடுங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் தயவுசெய்து கொண்டு போய் அவங்கள மாட்டி விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.